அருள்மிகு ஸ்ரீ யோக ஆஞ்சநேய சுவாமி டெம்பிள் 400 படிக்கட்டுகளை கொண்ட இந்த கோயில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அருள்மிகு ஸ்ரீ யோக நரசிம்ம சுவாமி டெம்பிளுக்கு பக்கத்திலே தான் இருக்குது. இந்த கோயிலுக்குள்ள வந்தோடனே பாத்தீங்கன்னா திருக்கோயிலோட குளம் இருக்கும். இந்த குளத்துல குளிச்சுட்டு அங்க இருக்கிற தரையில தியானம் பண்ணுவாங்க. அப்படி பண்றதுனால இந்த குடும்ப பிரச்சனை இருக்கவங்க, குழந்தை வரம் வென்றவங்க, அமானுஷம் அதாவது இந்த பில்லி சூனியம் இந்த மாதிரி விஷயங்களை விலைக்கு இந்த ஆஞ்சநேயர் அருள் தராருன்னு சொல்றாங்க. இந்த கோயிலோட தல வரலாறு என்னன்னு பாத்தீங்கன்னா, நரசிம்ம சுவாமியை வேண்டி சப்த ரிஷிகளும் பெரிய மலையில தியானம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை கெடுக்கிற விதமா அங்க இருந்த அரக்கர்கள் குடுத்திட்டே இருந்தாங்க. இதை பார்த்த நரசிம்மர் தன் கையில இருந்த சங்கியும் சக்கரத்தையும் ஆஞ்சநேயரிடம் கொடுத்து ரிஷிகளை பாதுகாத்து அரக்கர்களை அழிக்குமாறு ஆணையிடுகிறார். அதை வாங்கின ஆஞ்சநேயர் இங்க இருக்க ரிஷிகளை பாதுகாத்து அரக்கர்களை அழித்து திரும்ப அதை போய் ஒப்படைக்க போகும்போது நரசிம்மர் ஆஞ்சநேயர் கிட்ட இதை நீயே வச்சுக்கோ, நான் திரும்ப தியான நிலைக்கு போக போறேன், என்ன தேடி வரும் பக்தர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராம நீ தான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு தியான நிலைக்கு திரும்ப போயிட்டாரு. உலகத்திலேயே தியான நிலையில இருக்கிற ஆஞ்சநேயர் இந்த கோயில்ல மட்டும்தான் இருக்காருன்னு, கையில சங்கும் சக்கரமும் வச்ச ஒரே ஆஞ்சநேயர் இங்க மட்டும்தான் இருக்காருன்னு சொல்றாங்க.